உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, வரலாற்றில் முதல் முறையாக திருமாவளவன் செய்த சம்பவம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல வேறு எந்த ஒரு கட்சிகளுமே இது போன்ற ஒரு சம்பவத்தை செய்திருக்க மாட்டார்கள். இது நான் ஆணித்தனமா சொல்லுவேன். அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தரலாம். குறிப்பா அண்ணன் திருமாவர்கள் ஒரு முழக்கத்தை சொல்லியிருக்கிறார். தலை நிமிர சேரி திரளும் அன்று தலைகீழாக நாடு புரளும். இந்த முழக்கம் என்பது மதுரை மாவட்டங்கள்ல அண்ணன் திருமாவர்கள் களமாடி கொண்டிருக்கின்ற அந்த வேலையில எழுதப்பட்ட ஒரு முழக்கம். தலை நிமிர சேரி திரளும் அன்று தலைகீழாக நாடு புரளும். இந்த முழக்கத்துல முதல் பாதி முழக்கம் இருக்கு இல்லையா, அந்த முதல் பாதி முழக்கத்தை அண்ணன் திருமாவர்கள் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்கிறாரு. அதனாலதான் வரலாற்றில் முதல் முறையாக அண்ணன் திருமாவர்கள் செய்த சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். சரிங்களா? அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம நேயர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டுருவோம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணியில இருக்கிறாங்க. விசிகா எனக்கு இரட்டை இலக்க எண்கள்ல நீங்க சீட்டு ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி திமுக தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா திமுக எத்தனை சீட்டுகள் ஒதுக்கும், உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத இந்த காணொலியில நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரியா? சரி, வரலாற்றில் முதல் முறையாக திருமாவளவன் செய்த சம்பவம் அது என்ன அப்படின்னா, முதல்ல நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பேட்டர்னை பத்தி கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் புத்தி இருக்கு தெரியுமா, அந்த அரசியல் புத்தியை நீங்க தெரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரி, சுயமாக எடுத்து பழக்கப்பட்ட ஒரு நபர்கள். அவங்க யார்கிட்டையுமே இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டு ஒருபோதும் அவர்கள் முடிவு எடுக்க மாட்டார்கள். இந்த 75 ஆண்டு கால அரசியல் வரலாறுல திமுகவுடைய நிலைப்பாடு என்பது எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரி, அவங்க சுயத்தின் அடிப்படையில அவங்களாவே சிந்திச்சு வெற்றியோ தோல்வியோ அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. எந்த ஒரு கூட்டணி கட்சிகள்ட்டுமே போய் நான் இப்படி பண்ணலான் இருக்கேன், நான் இப்படி பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒருபோதும் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒருபோதும் ஷேர் பண்ணி முடிவு எடுக்க மாட்டாங்க. எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரி, அவங்க சுயமாகத்தான் முடிவு எடுப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க. அந்த கட்சிக்குள்ள பல கட்சிகள் கூட்டணிக்கு வராங்க. கூட்டணிக்கு வருகின்ற பொழுது நாங்க இந்த கட்சியை சேர்க்கலான் இருக்கோம், நீங்க என்ன சொல்றீங்க, இந்த கட்சியை சேர்க்கலாம் இருக்கோம், நீங்க என்ன சொல்றீங்க. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை கேட்டு இதுவரைக்கும் முடிவு எடுத்தது கிடையாது. ஆனா வரலாற்றில் முதல் முறையாக இந்த 2026 தேர்தல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லுவாரோ, இந்த முடிவு நான் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி தடுமாறுகின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் தடுமாறி கொண்டிருக்கின்றது. பாமகவுடைய ராமதாஸ் அணியை உள்ள கொண்டு வருவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா துணிச்சலாக முடிவெடுக்க முடியல. பாருங்க, நம்ம முடிவு எடுத்தோம் அப்படின்னா திரும்ப எதுவும் சொல்லுவாரோ, திரும்ப உள்ள இருப்பாரோ, இருக்க மாட்டாரோ, போயிடுவாரோ, ஏதாச்சும் அவர் போவது மூலமாக நம்முடைய வெற்றி கனி எட்ட முடியாம போய்விடுமோ. இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சுயமாக முடிவெடுக்க முடியாம இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவனுடைய கொள்கை நிலைப்பாடு. அதைத்தான் சொல்றேன், இன்னைக்கு இந்த மக்களை கேட்டுதான் முடிவெடுக்கணும், இந்த மக்கள்கிட்ட கேட்டுதான் நம்ம அரசியல் செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிறாரு. பாத்தீங்களா அண்ணன் திருமாவர்கள், இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. அவர் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. அதான் சொன்னேன், தலை நிமிர சேரி திரளும். அண்ணன் திருமாவர்கள் ஒரு திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக உருவாக்கி வைத்திருப்பதன் விளைவுளால தலை நிமிர சேரி திரளும் என்ற முழக்கத்திற்கு ஏற்ப தற்பொழுது அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய தலையை நிமிர்த்துவதற்காக சேரிவாழ் மக்கள் எல்லாத்தையுமே ஓரணியில் திரட்டி நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவை தான் நீங்க எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிர்பந்தத்தை இன்னைக்கு நான் திருமாவர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய வரலாற்று சாதனை தெரியுமா மக்களே? ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க உங்களுடைய தாத்தா பாட்டிமார்கள் அவங்க நீங்க கேட்டு பாருங்க. அந்த காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேரி பகுதிக்குள்ள மக்கள் வாழ்ந்து இருப்பாங்க இல்லையா, அப்ப தேர்தல் காலகட்டங்கள்ல இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் உள்ள வருவாங்க. உள்ள எப்பறம் என்ன கோவிந்தா நல்லா இருக்கியா, என்ன கந்தசாமி என்ன அன்னைக்கு பார்த்தேன் உடனே உள்ள என்ன படிக்குது, சரி இதனால ஐயாட்ட ஏதாவது கேளு, சரியா, டேய் கேட்டதான் செஞ்சு கொடுறா, சரியா. இந்த மாதிரிதான் அரசியல் பேட்டர்ன் இருந்துச்சு அந்த காலகட்டங்கள்ல.
இன்னைக்கு இருக்க அதிமுக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, எதுவா எந்த கட்சியா இருந்தாலும் சரி, சேரிவாழ் பகுதி சேரி மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் போய் இந்த மாதிரி ஒரு தோரணையில தான் அவங்க இருப்பாங்க. ஐயா சொல்லிட்டாரு, ஐயா சொல்லிட்டு ஓட்டு போட்டுருவான். இந்த மாதிரிதான் சேரிவாழ் மக்கள் ஒரு காலகட்டத்துல வந்து இங்க இருக்கிற ஆளுங்கட்சியை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் நம்பிக்கை இருந்தாங்க. உள்ள வருவாங்க, அப்படியே விசாரிப்பாங்க, நல்லா விசாரிப்பாங்க, அப்படியே வந்து என்னன்னா ஒரு சாப்பாடு சாப்பிடுறது, அப்படியே தண்ணி குடிக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவாங்க, செய்திகள்ல வந்து இந்த அரசியல்வாதி வந்து இன்னைக்கு இந்த வீட்டுல போய் உட்காந்து சோறு சாப்பிட்டாரு, தண்ணி குடிச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகை செய்தியை போட்டுக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் பேசுவாங்க. அப்படியே டீ கடைல உட்காந்துக்கிட்டு வந்து பேசுவாங்க, இங்க பாரா நம்ம ஐயா வந்தாராம்ல, இந்த மாதிரி. இப்படிதான் அரசியல் களம் இருந்துச்சு. சிதறடிக்கப்பட்ட மக்களாக இங்க இருக்கிற சேரிவாழ் மக்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சிதறடிக்கப்பட்ட மக்களா இருந்த சேரிவாழ் மக்களை ஓரணியில் திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக திருமாவளவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இப்ப இந்த ஊர்ல வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா அது தமிழ்நாடு முழுமைக்கும் எதிரொலிக்கும். அந்த காலகட்டங்கள்ல வந்து அந்த கிராமத்துல அடிச்சு விட்டாங்களாமாப்பா, இப்படிதான் வந்து பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற தலித் சமுதாயத்தை சார்ந்த மக்களும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தாங்க. ஆனா அண்ணன் திருமாவுடைய வருகைக்கு பின்பாக மட்டும்தான் இங்க அடிச்சா அங்க ஒலிக்கும், இங்க அடிச்சா அப்படின்னா தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த செய்தி பரவலாக்கப்படும் அப்படின்ற நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றார். சோ திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஏதாச்சும் இடத்த ஒருத்தர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கொடியை பிடிச்சி கோஷம் போட்டு ஏதாச்சும் ஒரு மூலையில வந்து எவனாச்சும் போராட்டம் பண்ணியிருப்பான். இந்த ஒரு நிலையை இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் உருவாக்கி வச்சிருக்காரு. சோ திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக உருவாக்கி வைத்திருப்பதன் விளைவுளால அண்ணன் திருமாவளவன் சொன்னா ஓட்டு போடுவாங்க. அதனால திருமாவளவன் முடிவு எடுத்து வச்சிருக்காரு, பாமக உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா நான் இருக்க மாட்டேன் முடிவு எடுத்து வச்சிருக்காரு. அப்ப நாம எந்த முடிவும் எடுக்க முடியாது, நம்மளால சுயமாக முடிவெடுக்க முடியாது. அண்ணன் திருமாவளவன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்மளுடைய அரசியலை வந்து நகர்த்த வேண்டிய சூழல் நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. சோ இந்த நிலையை அண்ணன் திருமாவளவன் உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த நிலையை உருவாக்கி வச்சிருக்காரு. அதான் சொல்றேன், வரலாற்றுல 75 ஆண்டு கால இந்த வரலாறுல திமுகவுடைய அரசியல் வரலாறுல தன்னால சுயமா ஒரு முடிவு எடுக்க முடியல. நீ திருமாவளவன் நம்பிதான் திமுக சுயமாக முடிவெடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இதுதாங்க மிகப்பெரிய அரசியல் மாற்றம். இது மிகப்பெரிய அரசியல் மாற்றம். ஆக இதாண்டா விசிகா அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது மக்களே. அதாவது அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு கிங் மேக்கர். இதை நம்ம பதிவு பண்ணிதான் ஆகணும். கிங் கிடையாது, கிங் வேற, கிங் மேக்கர் வேற. கிங் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அரசர். அவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒருத்தர். தமிழ்நாட்டுல யார் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிறோமோ அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு அரசர் மாதிரி. சோ அண்ணன் திருமாவளவர்கள் அவர் வந்து அரசர் கிடையாது, அவர் கிங் கிடையாது, அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைத்தது கூட கிடையவே கிடையாது. ஆனா அவர் ஒரு கிங் மேக்கர். யார் அரசனை ஆக்கணும், யார் அரசனை ஆக்க கூடாது, யாரை வந்து முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்கணும், யார முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு கிங் மேக்கர், அரசர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மேக்கர், கிங் மேக்கர். இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் ஒரு கிங் மேக்கரா இருந்து கொண்டிருக்கின்றார். அதனாலதான் திமுக என்ன பண்றாங்க, எப்பா திருமா நீங்க என்னதான் முடிவு சொல்ல போறீங்களோ அப்படின்ற மாதிரி அப்படியே நூல் விட்டு பார்த்தாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல வந்து தொடர்ச்சியா ஒவ்வொருத்தர் மூலமா நூல் விட்டு பார்த்தாங்க. முதல் முறையாக ராஜகண்ணப்பன் மூலம் நூல் விடுறாங்க. அந்த மாதிரி நாங்க வந்து பாமக உள்ள கொண்டு வேலை பார்த்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் மூலம் நூல் விடுறது. அதுக்கு பின்பாக அரசியல் களத்துல அங்குன்றும் இங்குன்றுமா அப்படியே ஆட்களை வச்சு பேச விடுறது. அதுக்கு பின்பாக இப்ப சமீபத்துல செல்வ பிறந்தையை வச்சு பேச விடுறது. அதுக்கு பின்பாக என்ன பண்ணாங்க, இவர் யாரு, இன்னொரு முக்கியமான ஒரு அமைச்சர், அவரை வச்சு பேச விட்டாங்க. சரி, டிகேஎஸ் இளங்கோவன் வச்சு என்ன பண்ணாங்க, பேச வச்சு பார்த்தாங்க. நாங்க வந்து பாமக ராமதாஸ் அணியை உள்ள கொண்டு வரதுக்கு வேலை பார்த்து இருக்கோம் அப்படின்னு மாதிரி பேச வச்சு பார்த்தாங்க. ஆனா அண்ணன் திருமாவளவர்கள் ஒருபோதும் அசரவே இல்லை. ஏன் முடிவு இதுதான், ஏன் முடிவு இதுதான். நீ யோசிச்சு பாருங்க, ஒரு 90 காலகட்டங்கள்ல 80s காலகட்டங்கள்ல இங்க இருக்கிற ஒரு தலித் லீடர் வந்து இந்த மாதிரி தீர்க்கமா சொல்ல முடியுமா? இதான் என் முடிவு, இஷ்டம்னா வந்து என்னோட கூட்டில் நெருங்கிட்டு போய்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு அந்த திருமாவளவனால சொல்ல முடியும், இதாங்க என் முடிவு. நீங்க வந்து பாமக ராமதாசனை உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா நான் வெளியேறிக்கிருவேன். கிங் மேக்கர். அது மட்டும் கிடையாது, அண்ணன் திருமாவளவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பண்ணையார்த்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்களே ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பண்ணையார்கள் வந்து இருப்பாங்க. அவங்க தான் அந்த கிராமத்தையே வந்து கட்டி ஆண்டுக்கு இருப்பாங்க. சில ஊர் கட்டுப்பாடுகள் போட்டு வச்சிருப்பாங்க. சில விஷயங்களை வந்து இந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்த மக்கள் பண்ணக்கூடாது, அது பண்ணா தெய்வ குத்தம் ஆகி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஊர் கட்டுப்பாடு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஊர் கட்டுப்பாட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அது முழுக்க பொருளாதாரத்தை மையப்படுத்திய அரசியல் வந்து இருக்கும். பொருளாதாரத்தை மையப்படுத்திய அரசியல் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு கோவில் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோவில் நிலத்தை யாரு வேணாலும் குத்தகைக்கு எடுக்கலாம். இதான் வந்து ஒரு சட்டம், யாரு வேணாலும் எடுக்கலாம். ஆனா
அந்த ஊர்ல இருக்க பண்ணையார்கள் என்ன விதமான கருத்து உருவாக்கங்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க, என்ன விதமான கட்டுப்பாடுகளை போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த சாதிக்காரன் இந்த நிலத்தை ஊர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்தான் வச்சுக்கவேன், அது சாமிக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு கருத்து உருவாக்கங்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த சாதிக்காரன் எடுக்கவே கூடாதுன்ற மாதிரி அவனும் தனக்கு கட்டுப்பட்டு அவனாவே இருந்து கொண்டிருப்பான். ஆனா என்னைக்காச்சும் அவன் மீறி கேள்வி கேட்கின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அன்னைக்கு இவங்களுடைய ஊர் கட்டுப்பாடுகள் சிதைவடையும். இந்த மாதிரி பரவலாக்கம் செய்து விட்டால் சாதாரண சாமானிய மனிதனும் தனக்கு நிகராக வந்து விடுவான் என்ற காரணத்துக்காக இந்த ஊர் கட்டுப்பாடு, லொட்டு லொசுக்கு இது எல்லாமே சொல்லி 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 என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர் பண்ணையார்கள் கட்டுப்பாடு போட்டு வச்சிருப்பாங்க. இதே தோரணை தாங்க திமுகவும். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு ஒருத்தன் கேட்டான் அப்படின்னா என்ன கேட்டாலும் தெரியாது, அப்படியே பதறுவாங்க. ஐயோ ஆட்சியும் அதிகாரத்து பங்கா, முடியவே முடியாது. அந்த மாதிரி அவங்க சொல்வதற்கான காரணங்கள் என்ன பார்த்தோம்னா, அதற்கு பின்னாடி இருக்கின்ற பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள். ஆட்சி அதிகாரத்துல பங்கு ஒருத்தன் வாங்கிட்டான், அதிக சீட்டுகள் வாங்கிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல ஜனநாயகம் வந்து மலர ஆரம்பிக்கும். அனைவருக்கும் அனைத்தும் என்று கிடைக்கின்ற ஒரு சூழல் உருவாக்கப்படும். அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மேலே எழும்புவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. அப்ப இந்த பேட்டர்னுக்குள்ள போய்விடக் கூடாது என்ற காரணத்துக்காக தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டுட்டாங்க அப்படின்னா திமுக அவ்வளவு சேரை வாரி இறைக்கின்றது. சோ அண்ணன் திருமாவர்கள் பற்ற வைத்த நெருப்பு இருக்கு இல்லையா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, அந்த நெருப்பை இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணாரா மேற்கொண்டு பத்த வச்சுட்டாப்ல. காங்கிரஸ் இறுக்கி பிடிச்சிருச்சு, அந்த தீப்பந்தத்தை இன்னைக்கு இறுக்கி பிடிச்சிருச்சு. திருமாவளவன் பற்ற வைத்த நெருப்பை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்க பிடித்து கொண்டிருக்கின்றது. சோ இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பண்ணையார்த்தன தோரணை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இதெல்லாம் பதிவு பண்ணிதான் ஆகணும். அண்ணன் திருமாவளவன் அன்னைக்கு பற்ற வைத்த நெருப்பு தான் விஜய் இருக்க பிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து மேற்கொண்டு அந்த தீப்பந்தத்தை எரிக்க பிடிச்சு திமுக சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகாரத்துல பங்கு தருவியா மாட்டியா சொல்லு, தருவியா மாட்டியா சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அண்ணன் திருமாவளவன் வந்து முழக்கத்தை வைக்கவில்லை என்றால், விஜய் வந்து அரசியலுக்கு வரவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? எங்களுடைய 50 முழக்கங்களில் ஒன்று இது, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சி என்பது எங்களுடைய 50 முழக்கங்கள்ல ஒன்று. எங்களுக்கு வந்து அண்ணா சொல்லியிருக்காரு, நாங்க வந்து மத்தியில மட்டும் நாங்க அமைச்சர் பதவியை வாங்கிக்கிறோம், நாங்க மாநிலத்துல பகிர்ந்து தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னை சொல்லி அந்த பேட்டர்னையுமே வந்து இங்க இருந்த கட்சிகளை நம்ப வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் பற்ற வைத்த நெருப்பு அதை விஜய் அவர்கள் வந்து மேற்கொண்டு பற்ற வைத்ததுனால இன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்றாங்க, அந்த தீப்பந்தத்தை எடுத்து திமுக சுட்டுட்டே இருக்கிறாங்க. அது என்னடி விட்டாலங்கடி விடுற, அதான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி கொடு அப்படின்ற மாதிரி. சோ இந்த பண்ணையார்த்தன தோரணை என்ன பண்ணிருக்காரு, அந்த திருமாவளவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்திருக்கின்றார். சோ அதைத்தான் சொன்னேன், தலை நிமிர சேரி திரளும் தலைகீழாய் நாடு பொருளும். தலை நிமிர சேரி திரண்டு இருக்கின்றது. இன்னைக்கு வந்து இந்த சேரிவார் மக்களை கேட்டு தான் முடிவெடுக்க வேண்டும்ன்ற சூழலுக்கு இது திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்பட்டுள்ளது. சோ தலைநிமிர சேரி திரளும் தலைகீழாய் நாடு பொருளும். இந்த நாடு பொருளுகின்ற விடயம் என்னைக்கு நடக்கும் என்றால், ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்டிலில் அமர்கின்ற பொழுது அன்று தலைகீழாக நாடு பொருளும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? சோ அதான் சொன்னேன், அண்ணன் திருமாவளவன் செய்த ஒரு சம்பவம், வரலாற்றில் முதல் முறையாக அண்ணன் திருமாவளவன் செய்த சம்பவம் அப்படின்னு சொல்லி இதைத்தான் சொன்னேன். சோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இந்த மாதிரிதான் போய் கொண்டிருக்கின்றது. எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் அரசியல் களத்துல என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.